சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பொழுது வந்து மிக நல்ல பொழுதா எனக்கு விடிந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு காலேஜ் தான், ஒரு ட்ரீம் காலேஜ் எனக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து தியாகராஜா அப்படின்னு வந்து மதுரையில சொன்னீங்க அப்படின்னா வந்து தெரியாத ஆட்களே கிடையாது. ஸோ அப்படி ஒரு குரூப் ஆஃப் இதுல இருந்து வந்து நம்மளை பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்ற போது சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து இது ஒரு விதை நான் என்னைக்கே போட்டது. ஏன்னா இந்த காலேஜுக்குள்ள போகும்போது வந்து ஒரு கெத்தா போகணும் அப்படின்னு நினைச்ச ஒரு காலம் இருக்கு. ஸோ அதுல அது வந்து எப்படி யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ என்னன்னா வந்து அங்க இருக்கிற ஒரு மேம் வந்து கூப்பிட்டு வாங்க மேம் நீங்க சீஃபா வந்து நீங்க வந்து பேசணும், ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எங்க இருந்து அப்படின்னு கேட்கும் போதே வந்து இன்னும் என்னால வந்து சொல்லவே முடியாத வார்த்தை. ஏன்னா வந்து காலேஜ் தியாகராஜா மேனேஜ்மெண்ட் குரூப்ல இருந்து கூப்பிட்டு எனக்கு வந்து தியாகராஜா குரூப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அதோட மூமெண்ட் தான் பார்த்திருப்பீங்க. ஸோ அங்க அவங்க வந்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்மியான பேர் தான், பட் இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல பெரிய ஆளா இருக்கக்கூடியவங்க தான் வந்திருந்தாங்க. ஈவன் அங்க டாக்டர்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க, பிரின்சிபல்ஸ் வந்திருந்தாங்க, பிசினஸ்ல வந்து ஆல்ரெடி பெருசா பண்ணிட்டு இருக்கவங்களும் வந்திருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பி. இன்னொன்னு சோ அந்த மென்ஸும் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் அவங்களோட வீட்டுல இருக்கவங்களுக்காகவும் கேட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சோ அந்த மூமெண்ட்டை நீங்களும் பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. ரொம்ப தேங்க்ஸ்.